ശ്ലോകം 26. വിതർക്കഃ ച അത്ര കർത്തവ്യഃ ബുദ്ധ്യാ ച ഏവ അഗമേന ച നിശ്ചയാത്മികയാ യുക്ത്യാ വിചാര്യ ച പുനഃ പുനഃ. വിതർക്കശ്ചാത്ര കർത്തവ്യോ ബുദ്ധ്യാ ചൈവാഗമേന ച നിശ്ചയാത്മികയാ യുക്ത്യാ വിചാര്യ ച പുനഃ പുനഃ. ബുദ്ധി, ആഗമം, നിശ്ചയ മനസ്സോടുകൂടിന യുക്തി, இதனால மறுபடியும் யோசனை பண்ணி இந்த விஷயத்துல தர்க்கம் பண்ண வேண்டியதாயிட்டு வரும். ശ്ലോകം 27. പ്രത്യക്ഷതഃ തു വിജ്ഞാനചിന്യം മതിമതാം സദാ ദൃഷ്ടാന്ത ഏന അഭി സതതം ശിഷ്ടമാർഗ അനുസാരിണ. പ്രത്യക്ഷതസ്തു വിജ്ഞാന ചിന്യം മതിമതാം സദാ ദൃഷ്ടാന്തേനാഭി സതതം ശിഷ്ടമാർഗാനുസാരിണ. ശിഷ്ടതകൾ അനുസരിച്ചു വர ദൃഷ്ടാന്തങ്ങളാല് ജ്ഞാനത്താല് വിദ്വാൻമാർകൾ എപ്പവും പ്രത്യക്ഷമായി അത് ചിന്തിച്ച് തെരിഞ്ഞിക്കണം. ശ്ലോകം 28. വിദ്വാംസഃ അഭി വദന്തി ഏവം പുരാണൈഃ പരിഗീയതേ ദ്രൂഹിണേ സൃഷ്ടി ശക്തിഃ ച ഹരൗ പാലന ശക്തിദാ. വിദ്വാംസോഭി വദന്ത്യേവം പുരാണൈഃ പരിഗീയതേ ദ്രുഹിണേ ദൃഷ്ടിശക്തിശ്ച ഹരൗ പാലന ശക്തിദാ. സൃഷ്ടിശക്തി ബ്രഹ്മാവിലെയും പരിപാലന ശക്തി ഹരിയിലുമാക്കും அப்படின்னு வித்வான்மார்கள் சொல்லறா. புராணங்கள் அதெல்லாம் எடுத்து சொல்லவும் செய்யறது. ശ്ലോകം 29. ഹരേ സംഹാര ശക്തിഃ ച സൂര്യേ ശക്തിഃ പ്രകാശിക ധരാധരണ ശക്തിഃ ച ശേഷേ കൂർമേ തദാ ഏവ ച. ഹരേ സംഹാര ശക്തിശ്ച സൂര്യേ ശക്തി പ്രകാശിക ധരാധരണ ശക്തിശ്ച ശേഷേ കൂർമേ തദൈവ ച. സംഹാര ശക്തി ഹരനിലെയും பிரகாசிப்பிக்கிறதுக்கான சக்தி சூரியனிலையும் பூமியை தரிக்கிறதுக்கான சக்தி ஆதிசேஷனிலையும் அதே மாதிரி கூர்மத்திலையுமாக்கும் இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 30. சா அத்யா சக்திஹ பரிணதா சர்வஸ்மின் யா பிரதிஷ்டிதா தாஹக சக்திஹ ததா வஹ்னௌ സമീരേ പ്രേരണാത്മിക സാധ്യാശക്തി പരിണതാ സർവസ്മിൻ യാ പ്രതിഷ്ഠിതാ ദാഹക ശക്തിസ്തദാ വഹ്നൗ സമീരേ പ്രേരണാത്മിക. ദാഹക சக்தி அக்னியிலையும் பிரேரக சக்தி வாயுவிலையும் இன்க்ளூட் ஆயிருக்கு. எல்லாத்திலையும் அடங்கி நிக்கிற அந்த சக்தி ஆத்யாசக்தியோடு பரிணாமமாயிருக்கு, ரூபாந்தரமாயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 31. சிவஹ அபி சவதாம் யாதி குண்டலின்யா விவர்ஜிதஹ சக்திஹீனஹ து யஹ கச்சித் அசமர்த்தஹ ஸ்மிருதஹ புதைஹி சிவோபி சவதாம் யாதி குண்டலின்யா விவர்ஜித சக்திஹீனஸ்து யஹ கச்சித் அசமர்த்த ஸ்மிருதோ புதை. குண்டலினி சக்தியோடு കൂടിയല്ലാത്ത ശിവൻ കൂടിയും ചലനമില്ലാത്തവരാക്കും. ശക്തി ഇല്ലാത്ത ഏതൊരുത്തനുക്കും സാമർത്ഥ്യം அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதாக்கும் வித்வான்மார்களோடு ஒப்பீனியன். சக்தி கூட இருந்தா மட்டும்தான் சிவனுக்கு கூடியும் சலனம் உண்டாகும்.
ശ്ലോകം 32. ഏവം സർവത്ര ഭൂതേഷു സ്ഥാവരേഷു ചരേഷു ച ബ്രഹ്മാദി സ്തംഭപര്യന്തം ബ്രഹ്മാണ്ഡേ അസ്മിൻ മഹാതവ. ഏവം സർവത്ര ഭൂതേഷു സ്ഥാവരേഷു ചരേഷു ച ബ്രഹ്മാദി സ്തംഭപര്യന്തം ബ്രഹ്മാണ്ഡേസ്മിൻ മഹാതപ. மகாதபஸ்விகளாயிருக்கிற ரிஷிகளே, சௌனகாதி முனிகளே, இப்படி பிரம்மா முதலுக்கு எல்லாரும் இந்த பிரம்மாண்டத்துல ஸ்தாவரவும் ஜங்கமவுமான எல்லாத்திலையும் எங்கேயும் அந்த சக்தி ஆக்டிவேட் ஆகிறா. தூணிலையும் துரும்பிலையும் அசையறதும் அசையாததுமாயிருக்கிற எல்லாத்திலையும் அந்த சக்தி ஆக்டிவேட் ஆகிறா. ஸ்லோகம் 33. சக்திஹீனம் து நித்யம் ஸ்யாத் வஸ்து மாத்திரம் சர அச்சரம் அசக்தஹ சத்ரு விஜயே கமனே போஜனே ததா. சக்திஹீனம் து நித்யம் ஸ்யாத் வஸ்து மாத்திரம் சராச்சரம் அசக்த சத்ரு விஜயே கமனே போஜனே ததா. சக்தி இல்லாதக்கு ஸ்திதி பண்ணற அசையறதும் அசையாததுமான எல்லாம் நிந்தியமாக்கும். அதுக்கொன்னும் சாமர்த்தியமில்லை. சக்தியில்லாத ஒருத்தனுக்கு சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு சாதிக்காது, எங்க போறதுக்கு முடியாது, சாப்பிடறதுக்கு கூட முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 34. ஏவம் சர்வகதா சக்திஹி சா பிரம்ம இதி விவிச்யதே சோவாஸ்ய சஹ உபாஸ்ய விவிதைஹி சம்யக் விசார்ய சுதியா சதா சுதியா சதா. ஏவம் சர்வகதா சக்தி சா பிரம்மேதி விவிச்யதே சோவாஸ்ய விவிதை சம்யக் விசார்ய சுதியா சதா. இங்க எல்லா இடத்திலையும் ரொம்பி நிக்கிற அந்த சக்தியாக்கும் பிரம்மம் அப்படின்னு வர்ணிக்கப்படுறது. ஞானம் இருக்கிறவா எல்லாரும், புத்தி இருக்கிறவா எல்லாரும் புத்தியால நன்னா யோசனை பண்ணி அந்த சக்திய பல பிரகாரத்துல உபாசிக்கிறா. சஹ உபாசியா விவிதைஹி விவிதமான பிரகாரத்துல தேவிய உபாசனை பண்றா. ஸ்லோகம் 35. விஷ்ணு ச சாத்விகி சக்திஹி தயா ஹீனஹ அபி அகர்மக்ருத் த்ருஹிணே ராஜசி சக்திஹி யயா ஹீனஹ ஹி அஸ்ருஷ்டிக்ருத். விஷ்ணௌ ஜ சாத்விகி சக்தி தயா ஹீனோப்ய கர்மக்ருத் த்ருஹிணே ராஜசி சக்தேர் யயா ஹீனோஹ்ய ஸ்ருஷ்டிக்ருத். விஷ்ணுல இருக்கிறது சாத்விக சக்தியாக்கும். சத்குணம் இல்லாத விஷ்ணுவுக்கு ஒன்னும் செய்ய முடியாது. பிரம்மாவில ராஜச சக்தியாக்கும் இருக்கு. அந்த ரஜோகுணம் இல்லாத சமயத்துல பிரம்மா சிருஷ்டி பண்றதுக்கு அவரால சாதிக்காது. ஸ்லோகம் 36. சிவேச்ச தாமசி சக்திஹி தயா சம்ஹாரகாரகஹ இதி ஊஹ்யம் மனசா சர்வம் விசார்யஜ புனஹ புனஹ. சிவேஜ தாமசி சக்தி தயா சம்ஹாரகாரகா இத்யூஹ்யம் மனசா சர்வம் விசார்யஜ புனః புனः. சிவனில தாமசி சக்தியாக்கம் இருக்கு. அதனால
சம்ஹாரகாரகனாயிட்டு இருக்கார். இப்படி மறுபடியும் மறுபடியும் மனசால யோசனை பண்ணி எல்லாம் ஊகிச்சு எடுக்கணும், ചിന്തിച്ച് എടുക്കണം. ശ്ലോകം 37. ശക്തിഹി കരോതി ബ്രഹ്മാണ്ഡം സാ വൈ പാലയതേ അഖിലം ഇച്ഛയാ സംഹരതി ഏഷാ ജഗത് ഇദ ചരാചരം. ശക്തി കരോതി ബ്രഹ്മാണ്ഡം സാ വൈ പാലയതേഖിലം ഇച്ഛയാ സംഹരത്യേഷാ ജഗദേത ചരാചരം. அந்த சக்தியாக்கும் பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிறது, எல்லாத்தையும் பரிபாலனம் பண்றது. அதே மாதிரி விருப்பப்படி அந்த சக்தி அசையறதும் அசையாததுமான இந்த ஜகத்தை சம்ஹாரம் பண்றவும் செய்யறது. ஸ்லோகம் 38. ந விஷ்ணுஹு ந ஹரஹ சக்தஹ ந பிரம்மா ந ச பாவகஹ ந சூரியஹ வருணஹ சக்தஹ ஸ்வே கார்யே கதம்சன. ந விஷ்ணுர்ன ஹரः சக்தோ ந பிரம்மா ந ச பாவக ந சூர்யோ வருண சக்த ஸ்வே கார்யே கதம்சன. സ്വന്തം വർക്കുകളെല്ലാം ചെയ്യறതിലെ വിഷ്ണുവും ശിവനും ബ്രഹ്മാവും അഗ്നിയും സൂര്യനും വരുണനും സ്വയമായിട്ട് അവൾക്ക് എന്തവിധமான சக்தியும் இல்லை. அவளுக்கு சக்தியை கொடுக்கறதெல்லாம் அம்பாளாக்கும். ஸ்லோகம் 39. தயா யுக்தாஹி குர்வந்தி ஸ்வானி கார்யாணி தே சுராஹ ச ஏவ காரண காரியேஷு பிரத்யட்சேன அவகம்யதே. தயா யுக்தாஹி குர்வந்தி ஸ்வானி கார்யாணி தே சுரா சைவ காரண காரியேஷு பிரத்யட்சேன அவகம்யதே. அந்த தேவர்கள் எல்லாம் சக்திக்கு அடிபணிஞ்சு அவளோட கர்மங்களை நிர்வகிக்கிறா. அம்பாள் என்ன சொல்றாளோ அதே ஆத்மாவா செய்யறா. காரிய காரண ரூபத்துல பிரத்யட்சமாயிட்டு இருக்கிறது அந்த சக்தி தான் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 40. சகுணா நிர்குணா சா து திதா ப்ரோக்தா மனிஷிபிஹி சகுணா ராகிபிஹி சேவ்யா நிர்குணாது விராகிபிஹி சகுணா நிர்குணா சாது த்விதா ப்ரோக்தா மனிஷிபி சகுணா ராகிபி சேவ்யா நிர்குணாது விராகிபி. அந்த சக்தி சகுணை அப்படின்னும் நிர்குணை அப்படின்னும் ரெண்டு விதத்துல இருக்கு அப்படின்னு வித்வான்மார்கள் எல்லாம் சொல்றா. பகவானோட ரூபத்தை வச்சு பூஜை பண்ணி அப்படி ஆசிரியிக்கிறவாளுக்கு சக்தி சகுணையா இருக்கா. ரூபமில்லாதக்கு பகவான உபாசிக்கிறவாளுக்கு தேவி நிர்குணையாயிட்டும் இருக்கா. ஸ்லோகம் 41. தர்ம அர்த்த காம மோட்சாணாம் சுவாமினி சா நிராகுலா ததாதி வாஞ்சிதான் காமான் பூஜிதா விதிபூர்வகம். தர்மார்த்த காம மோட்சாணாம் சுவாமினி சா நிராகுலா ததாதி வாஞ்சிதான் காமான் பூஜிதா விதிபூர்வகம். தர்ம அர்த்த காம மோட்சங்களாக்கும் புருஷார்த்தங்கள். அந்த புருஷார்த்தங்கள் எல்லாம் தரது இந்த சக்தியாக்கும். விதிபூர்வம் பூஜிச்சானா ஆசைப்படுறதெல்லாம் புருஷார்த்தங்கள் எல்லாம் அம்பாள் தருவள். ஸ்லோகம் 42. ந ஜானந்தி ஜனா மூடாஹ தாம் சதா மாயையா ஆவ்ருதாஹ ஜானந்தஹ அபி நராஹ கேச்சில் மோஹயந்தி பரான் அபி. ந ஜானந்தி ஜனா மூடாஸ்தாம் சதா மாயையாவ்ருதா ஜானந்தோபி நரா
കേജിൽ മോഹയന്തി പരാനബി. എപ്പവും മായാവലയത്തിലെ வட்டம் தெரியற அஜ்ஞானிகள், பகவானை தெரிஞ்சுக்காத்தவா, அந்த சக்தி ஸ்வரூபிணியை தெரிஞ்சுக்கிறதில்லை. தெரிஞ்சுக்கிற ஒரு சில மனுஷர்கள் ஆகட்டும், அடுத்தவாளை நேர்வழிக்கு நடத்துறதும் இல்லை. பகவான் அப்படிங்கிறது யதார்த்தமான அந்த ஒரு பகவானோட தத்துவத்தை சொல்லாம அதை மாத்தி சொல்லவும் செய்யறா ஒரு சிலவா அப்படின்னு இங்க ஸ்லோகம். ஸ்லோகம் 43. பண்டிதாக ஸ்வ உதரார்த்தம் வை பாகண்டானி பிருதக் பிருதக் பிரவர்த்தயந்தி கலினா பிரேரிதா மந்தசேதசஹ. பண்டிதா சோதரார்த்தம் வை பாகண்டானி பிருதக் பிருதக் பிரவர்த்தயந்தி கலினா பிரேரிதா மந்தசேதசா. கலியால பிரேரணை பண்ணப்பட்டதினால யோசனை பண்ற சக்தி இல்லாத பண்டிதர்கள் வயத்து பழப்புக்கு ஆயிட்டு சாப்பிடுறதுக்கு பொருள்களை தேடுறதுக்கு வேண்டிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லறா. பகவான் இல்லை அப்படின்னு புலம்பிட்டு நடக்கிறா. பாகண்டர்களா திரியறா. பகவானுக்கு எதிராயிருக்கா. பகவான துதிக்கிறவாள கொடியும் பகவான் இல்லை அப்படின்னு சொல்லி அவளோட மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்றா. ஸ்லோகம் 44. கலௌ அஸ்மின் மகாபாகா நானாபேத சமுஸ்திதாக ந அன்யே யுகே ததா தர்மா வேதபாஹ்யாஹ கதஞ்சன. கலாவஸ்மின் மகாபாகா நானாபேத சமுஸ்திதா நான்யே யுகே ததா தர்மா வேதபாஹ்யா கதஞ்சன. புண்ணியம் செஞ்சிருக்கிற சௌனகாதி முனிகளே, இந்த கலியுகத்தில நிறைய அதர்மங்கள் உண்டாகிறது. வேதத்துக்கு விகிதமில்லாத நிறைய விஷயங்கள் இந்த கலிகாலத்தில் உண்டாகிறது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் இதிலொன்னும் இந்த அளவுக்கு அதர்மங்கள் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 45. விஷ்ணுச்சரத்யசாவுக்ரம் தபோ வர்ஷாண்யநேகஷ பிரம்மாஹரஸ்த்ரயோ தேவா தியாயந்த கமவித்ருவம். இந்த விஷ்ணு நிறைய வருஷங்களாயிட்டு உக்ரமான தபச செய்யறார். பிரம்மாவும் சிவனும் உட்பட மும்மூர்த்திகள் எல்லாரும் தேவர்களும் உறுதியாக ஆரையோ தியானிச்சுண்டு இருக்கத்தான் செய்யறா. பிரம்மா விஷ்ணு சிவன் இவாளுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்னு இருக்கு. அதையாக்கும் அவா எல்லாரும் தியானிச்சுட்டு இருக்கிறா. இந்த விஷ்ணு நிறைய வருஷங்களாயிட்டு உக்ரமான தபச செஞ்சுட்டு இருக்கார். ஸ்லோகம் 46. காமயானா சதா காமம் தேத்ரய சர்வதைவஹி யஜந்தி யஜ்ஞான் விவிதான் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரா. மூணு பேரும் சதா சமயமும் என்னவோ ஆசைப்படுறா. அது சாதிக்கிறதுக்காகவும் இப்படி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் எல்லாம் விவித தரத்தில் இருக்கிற யஜ்ஞங்களை செய்யறா. அவளுக்கு ஆக்கிரகங்கள் இருக்கிறதுனாலயாக்கும் அவ இப்படி யஜ்ஞங்களை பண்ணிட்டு இருக்கா. திரிமூர்த்திகள் மூணு பேரும் என்னவோ ஆக்கிரகம் செஞ்சுட்டு இருக்கா. அது சாதிக்கிறதுக்காயிட்டு
இந்த திரிமூர்த்திகளாயிருக்கிற பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் விவித தரத்திலே இருக்கிற யஜ்ஞங்களை செய்யறா. ஸ்லோகம் 47. தே வை சக்திம் பராம் தேவீம் பிரம்ம ஆக்யாம் பரமாத்மிகாம் தியாயந்தி மனசா நித்யம் நித்யாம் மத்வா சனாதனீம். ते वै शक्तिं परां देवीं ब्रह्माख्यां परमात्मिकां ध्यायन्ति मनसा नित्यं नित्यामत्वा सनातनीं. பிரம்மம் அப்படின்னு சொல்றது பரமாத்ம ஸ்வரூபிணியும் அப்பாற்பட்டவளுமான அந்த சக்தியாக்கும். அந்த தேவிய அவ நித்தியவும் மனசுல சனாதனையாயிட்டு நினைச்சு தியானிச்சுட்டு இருக்கா. श्लोकम 48. तस्माद् शक्तिः सदा सेव्या विद्वद्भिः कृतनिश्चयैः निश्चयः सर्वशास्त्राणां ज्ञातव्यः मुनिसत्तमाः. तस्मात् शक्ति सदा सेव्या विद्वद्भिः कृतनिश्चयै निश्चय സർവശാസ്ത്രാണാം ജ്ഞാതവ്യോ മുനി സത്തമാ. அதனாலேயே நிச்சய புத்தி வந்த பண்டிதர்கள் சக்தியை சதா உபாசிக்கணும். சௌனகாதி முனிகளே சர்வ சாஸ்திரங்களோடும் பொருள் அதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸ்லோகம் 49. கிருஷ்ணாத் ஸ்ருதம் மயா ச ஏதத் தேன ஞாதம் து நாரதாத் பிதுஹு சகாசாத் தேன அபி பிரம்மணா விஷ்ணுவாக்கியதः. கிருஷ்ணாஸ்ருதம் மயா சைதத் தேன ஞாதம் து நாரதாத் பிது சகாசாத் தேனாபி பிரம்மணா விஷ்ணுவாக்கியதா. கிருஷ்ணத்வைபாயனிலேந்தாக்கும் நான் இதை கேட்டேன் அப்படின்னு சூதன் சொல்றார் சவனகாரிகள் கிட்ட. வியாசன் அப்படிங்கிற அந்த முனிட்டேந்து கிருஷ்ணத்வைபாயனன் அப்படிங்கிற முனிட்டேந்து நான் இதை கேட்டேன். அவர் படிச்சது நாரதன்லேந்தாக்கும். அந்த நாரதன் அவரோடு அப்பாவான பிரம்மாவிலேந்து கேட்டு படிச்சார். பிரம்மா தெரிஞ்சின்றது விஷ்ணுவிலேந்தாக்கும் அப்படிங்கிறதையும் இங்க சொல்லிக்கிறேன் அப்படின்னு சூதன் சவனகாரிகளுக்கு சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 50. न श्रोतव्यं न मन्तव्यं अन्य एषां वचनं बुधैः शक्तिः एव सदा सेव्या विद्वद्भिः कृतनिश्चयैः. न श्रोतव्यं न मन्तव्यं अन्येषां वचनं बुधैः शक्तिरेव सदा सेव्या विद्वद्भिः कृतनिश्चयैः. ज्ञानिகள் அடுத்தவாளோடு வாக்க கேட்கவோ சிந்திக்கவோ செய்ய மாட்டா. சந்தேகம் இல்லாத பண்டிதர்கள் சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பராசக்திய சதா உபாசிச்சானா போரும் அவளுக்கு எல்லா உண்மையும் புரிபடும். ஸ்லோகம் 51. பிரத்யக்ஷம் அபி திரஷ்டவ்யம் அசக்தஸ்ய விஜேஷ்டிதம் அதஹ சர்வேஷு பூதேஷு ஞாதவ்யா शक्तिः एव हि. प्रत्यक्षमपि द्रष्टव्यमशक्तस्य विचेष्टितम् अथ सर्वेषु भूतेषु ज्ञातव्या शक्तिरेव हि. பிரத்யட்சமாயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியுமே சக்தி இல்லாதவனோடு சேஷ்டகள். அதனால சர்வபூதங்களிலேயும் குடிகொள்ளறது அந்த அதிபராசக்தியாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோம் அப்படின்னு சூதன் சவனகாதிகளுக்கு சொல்றார். இப்படியாக தேவி பாகவதத்துல பிரதம ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயம் முடிவடைகிறது.